நம்ம சேலத்து சிங்கக்குட்டி பக்கத்தூர் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒழுங்கு மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானு 2 பேரும் நான் சொல்றேன், நடராஜ் தாண்டா ஆடுவாங்க ஸ்டாருக்கு போல என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்கான் ஒருத்தன். அவர் நீங்க வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லக்கூடாதான், மெதுப்பந்து வீச்சாளர் 120 தானே போடுறாருன்னு வேற சொன்னீங்க. ஏன்டா இன்னைக்கு பார்த்தல திரும்பியும் வன்மத்தை கேட்கிற பாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் சமி எடுத்ததுமே நான் என்ன பாக்குறேன், கேஎல் ராகுல் திமிருக்குன்னு அடிச்சு அவுட் ஆனது. ஏன்னா 2 ஸ்லிப் வச்சு போட்டாங்க, நீ எனக்கே 2 ஸ்லிப் வச்சு போடுறியா, நான் தூக்கி அடிக்கிறேன்னு அவுட் ஆனது. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுனாலயும் கொஞ்சம் லைட்டா பால் ஸ்கிட் ஆனதுனாலயும் அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நல்ல பால் எல்லாம் கிடையாது, நல்ல பால் கிடையாது, அவுட் ஆகி போயிட்டாரு. எனக்கே 2 ஸ்லிப் வைக்கிறடா நீ, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் எப்படி மேட்ச ஒரு வின்னிங் சைடுக்கு எடுத்துட்டு போக முடியும்ன்றத இந்த மேட்ச் தான் சிறந்த எக்ஸாம்பிள். டிசி விசஸ் எல்எஸ்ஜி மேட்சோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு 2 அடி ரிஷப் பண்ட்டுக்கு போட்டுட்டு வீடியோ ஆரம்பிப்போம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கடைசியில கூட பண்ணிக்கோங்க. ரிஷப் பண்ட் எதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அன்லக்கி ரன் அவுட் கூட வச்சுக்க, சரி அந்த டிசிஷன் எதுக்கு எடுத்தீங்க? எனக்கு புரியல, அன்லக்கி எப்படி சொல்லுவேன்? ஒருத்தரோட சுயநலத்துக்காக ஒரு டீமை பரிதவிக்க வச்சவர் ரிஷப் பண்ட். எய்டன் மார்கம், ரிஷப் பண்ட், மிச்சில் மார்ஷ்ல 3 பேர்த்துல யார் ஓப்பனிங் வரணும்? யார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு மேட்ச் வேர்ல்டு கப் ஓபன் பண்ணாரு, அதுலயுமே பெருசா அடிக்கல. இருந்தாலும் எதுக்கு ஓபன் பண்ணாரு இன்னைக்கு? ஏன் கீழே டீம்ல ஆள் இல்லையா உங்களுக்கு? என்ன ஆள் இல்லையா? 3 ஓவர் ஆடினாரு. அந்த 2 அவுட் விட்டுருங்க, அந்த 2 அவுட் விட்டுருங்க. அந்த 3 ஓவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. சும்மா தொட்டு விட்டு ஒரு என்னமோ பயங்கரமா என்னமோ லுங்கிங்கிடையும் முகேஷ் குமாரும் பந்து போடுற மாதிரி என்னமோ பீட்டன் ஆயிட்டு அப்படின்னு பண்ணிட்டு நான் சத்தியமா சொன்னேன், அவர் அவுட் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் ஸ்கோர் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மார்க்கம்க்கு நல்ல எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி. பூரானுக்கு அப்பா இந்த லுங்கிங்கிடி இந்த வேர்ல்டு கப்ல தான் இந்த பீக்கா புடிச்சிட்டு பூரானுக்கு ஒரு பந்து போட்டாம பாருங்க. உலகத்துல எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் அவுட் அந்த பாலுக்குலாம். சூப்பரான பால். மாஸ் தப்பான நேரத்துல அவுட் ஆனா அங்கதான் அங்கேயே மேட்ச் ஓவர். மாஸ் தப்பான பார்ட்னர் இந்த பக்கம் அடிக்க மாட்டேன்ட்டாரு. இவரு மேலேயே ப்ரெஷர் ஏறி ப்ரெஷர். அதான் டீம் முடிச்சு விட்டாரு. இவர் ஓப்பனிங் இறங்கினோடனே டீம் ஒரு மாதிரி பேட்டிங்ல கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு. இல்ல மத்த டீமுக்குள்ள ஓப்பனிங் செட் ஆகல, இந்த மாதிரி ஓப்பனிங் பேர் கிடைக்கலன்னு வருத்தப்படுறோம். இந்த டீம் செட் ஆன ஓப்பனிங்கே பிரிச்சுட்டு ஆடுறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்ல திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான். நான் நேத்து எதை வச்சு டிசி ஜெயிக்கும்னு சொன்னா, இந்த பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் விழுந்துச்சுன்னா டீமே அப்படியே விழுந்துரும். நீ உடனே டிசி எதை வச்சு நான் சும்மா ஃப்ளூக்லாம் சொல்ல, நல்லா பவுலிங் வச்சிருக்காங்க, நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க. டிசியுமே ரொம்ப மோசமா விளையாண்டாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, நான் இந்த எல்எஸ்சி டீம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா போடுற 2-4 ஓவர் 40 ரன் ஆகஸ்ட் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. 2 விக்கெட் மோசமா போட்டதே ஆண்ட்ரிக் நார்க்கியா தான். இப்போ உங்ககிட்ட முசின் கான் எக்ஸ்ட்ரானரி பவுலர், இன்ஜூரி விட்டு ஆகலைன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல பவுலர் கிடையவே கிடையாது. சமியும் ரித்தம் இருந்தாருன்னா அவர் மாதிரி பவுலர் கிடையாது. பிரின்ஸ் அதோ எக்ஸ்ட்ரானரி டெலிவரி அக்சர் பட்டேல் பயங்கரமா போட்டாரு. உங்ககிட்ட இல்ல ஆண்ட்ரிக் நார்க்கியா ஆட வச்சு அவனுங்கிறதுல இல்ல, மைக் அதை வெளியே இருக்கிறாரு, மைக் அதை ஆட வைக்கலாம், இல்ல இவரு ஆவேஸ் கான் ஆட வைக்கலாம், விக்கெட் எடுப்பாங்க. அவங்கள ஆட வச்சிருந்து மேத்யூ பிரிட்ஜ்க்கு உள்ள போட்டுந்தான் அந்த பையன் விக்கெட்டே கொடுத்துருக்க மாட்டான். 4வது இடத்துல வந்திருந்தா தட்டிட்டு 1-2 ஓடி ஒரு 160 ரன் வந்திருந்தா இந்த மேட்ச் எல்எஸ்ஜி கையில விக்னேஷ் ராஜ் இம்பாக்ட் பிளேயர்ல வந்திருப்பான். இங்க இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு ஸ்பின்னர் சூப்பரா வந்து போட்டிருப்பான். மேட்ச் எல்எஸ்ஜி கையில இருக்க வேண்டிய மேட்ச் 29க்கு 4 விக்கெட்டு. அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு போய் 2 பேரும் சமீர் ரிஸ்வியும் நம்ம ஸ்டப்ஸ் அடிச்சிட்டாங்க. அது வேற விஷயம். விக்கெட் டேக்கர் பவுலிங் இல்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே 2 ஓவர் போட்டாங்க, 3 ஓவர் போட்டாங்க. அந்த பார்ட் டைம் அந்த சபாஸ் ஆகும்போது ஒரே ஓவர்ல மூட்டம் அங்கேயே மாறி போச்சு. அந்த 16 ரன் ஓவர் அந்த இடத்துலயே மாறி போச்சு. அதுக்கப்புறம் லக்னோ உள்ள வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பிரிட்ஸ்கேவை உள்ள கொண்டு வந்திருந்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பவுலிங் லைனப்லயே மோசமா போட்டது ஆண்ட்ரிக் நார்க்கியா. மோஷின் கானையுமே கடைசி ஓவர் தான் அடிச்சாங்க. 3 ஓவர் வெறும் 9 ரன் தான் கொடுத்திருந்தாரு, 1 விக்கெட் எடுத்து. அது முக்கியமான நிதிஷ் ராணா விக்கெட்டை. பிரின்ஸ் யாதவ் எக்ஸ்ட்ராடினரியா 2 விக்கெட் எடுத்தாரு. டெலிவரி சூப்பரான டெலிவரி. இப்ப நீ பிரிட்ஸ்கே எடுத்திருந்தீங்கன்னா
அவர் ஓரளவு நின்று ஆடி கொடுத்திருந்தாருன்னா உங்களுக்கு திக்வேஷ் ராதி இன்னைக்கு ஆடி இருப்பாரு. திக்வேஷ் ஆடி இருந்தாருன்னா ஒரு பவுலிங் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கும், ஒரு விக்கெட் கூட விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருக்கும். அதனால உங்களுக்கு இவரை மேல இப்ப சபாஸ் அகமது கொண்டு வந்ததுனால உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ண முடியாது, வேஸ்டா போன மாதிரி ஆயிப்போச்சு. அவர் வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு, ஒரு ஓவர்ல 16 ரன் கொடுத்துட்டு போயிட்டாரு. பேட்டிங்ல என்ன பண்ணாரு, பவுலர்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு ஒரே ஓவர்ல லுங்கிகிரி 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் 2 ஓவர் அவ்வளவுதான். 5வது பால் 6வது பால் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு 2 ஓவர் ஆடி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு, அடுத்த 2 பால் 2 விக்கெட். மேட்ச் அங்கேயே ஓவர். 140 ரன் ஓவர். 160 இன்னும் கொஞ்சம் மேட்ச் நல்லா இருந்திருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க, இப்படி போச்சு. டெல்லி அடுத்த மேட்ச் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு மோசமா ஸ்டார்ட் நினைக்கிறீங்க? ஓப்பனிங்க மாத்துங்க. ஓப்பனிங் நீங்க அபிஷேக் போர்ல தூக்கி கொண்டு அபிஷேக் போர்ல எதுக்கு ஒன்றா உட்கார வச்சீங்கன்னே தெரியல எனக்கு. நான் சொன்னேன் பிருத்திவிஷான்னு சொன்னேன், ஆனா ஒரு பாசத்தினால சொன்னேன். நிசங்கா தான் ஆடுவாங்கன்னு தெரியும், அபிஷேக் போர்ல ஆடுவாங்க நான் எதிர்பார்த்தேன். அபிஷேக் போர்ல ஓப்பனிங் ஆடுவாங்கன்னு கண்டிப்பா எதிர்பார்த்தேன். அபிஷேக் போர்ல ஆடி இருந்தாங்கன்னா இந்த இது ஆயிருக்காரு. நிசங்கா என்ன ஆடினாரு, 4 பாலுக்கு 1 ரன்னு, அதுவும் தூக்கி அடிக்க போய் 4 பாலுக்கு 1 ரன்ல இல்ல 5 பாலுக்கு 1 ரன்னு. சரி அவுட் ஆன பால் 5 பாலுக்கு 1 ரன்னு. ராகுல் ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட். இது எத்தனை வாட்டி பாக்குறது? இது அவர் அவர் ஜிடில அவரு சமி ஜிடில இருக்கும்போது இவர் எல்எஸ்சில இருந்து அவுட் எடுத்தாரு. இப்ப இவர் எல்எஸ்சி வந்து இப்போ விக்கெட் எடுக்கிறாரு. நம்ம சேலத்து சிங்கக்குட்டி பக்கத்தூர் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானு 2 பேரும் நான் சொல்றேன், நடராஜ் தாண்டா ஆடுவாங்க, ஸ்டாருக்கு போல என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்கான் ஒருத்தன். அவர் நீங்க வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லக்கூடாதான், மெதுப்பந்து வீச்சாளரா 120 தானே போடுறாருன்னு வேற சொன்னீங்க. ஏன்டா இன்னைக்கு பார்த்தல பாரு, திரும்பியும் வன்மத்தை கேட்கிற பாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ வந்து பீக்ல இருந்தப்ப பாரு, பீக்ல இருந்தப்பா ஒரு 130 140 போட்டுட்டு இருப்பாரு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பேட்ஸ்மேன் எந்த ஷாட் ஆட கஷ்டப்படுவாங்களோ அந்த ஷாட் அந்த பால் போட்டாரு, ஸ்லோவா போட்டாரு, 130 அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு. விக்கெட்ஸும் நல்லா கிடைச்சது, இந்த லோ ஃபுல் டாஸ்ல யார்கர் போறது இதெல்லாம் சூப்பரா போட்டாரு இன்னைக்கு. இல்ல ப்ரோ, இந்த பவுலிங் வந்து லக்னோ ஏக்னா கிரவுண்டுக்கு வந்து சூட் ஆகிற கிரவுண்ட். ஆனா இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 170 தான். இப்ப ஹைதராபாத் மாதிரி டெல்லி மாதிரி பிளாட் விக்கெட்ஸ் எல்லாம் அவங்க ஹோம் மேட்சஸே டெல்லி தான். 7 மேட்ச் பிளாட் விக்கெட்ல சின்ன கிரவுண்ட்ல மாட்டிச்சுன்னா வெளுத்து போறவங்கள அந்த இதையும் நம்ம பார்க்கணும். ஏக்னால போட்டதை வச்சு ஃபார்ம்ல இருக்கிறாரு நம்ம எடுத்துக்கூடாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆக்யூப் நபி ஆடாது. இன்னொன்னு இந்த லுங்கி கேடி, எப்பா நீ என்னதான் பண்ற, என்ன பந்து போடுறன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பந்து போட்டாரு. இல்ல பர்பிள் கேப்புக்கு இந்த வருஷம் லுங்கியங்கடி டஃப் காம்படிட்டரா இருக்க போறாருன்னு எனக்கு தோணுது. எல்லா பிச்சிலையுமே உங்களுக்கு ஒரு 2-3 விக்கெட் பொறுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட்டாவது அட்லீஸ்ட் பொறுக்குவாருன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா. ஏன்னா அந்த ஸ்லோ பால் நிக்லஸ் புரான் அவுட் ஆன பால்லாம் லிட்ரலி பால் எங்க போகுது நிக்லஸ் புரானுக்கு தெரியல. பால் அவரு மேல வர்றது மட்டும் தான் பார்த்தாரு, கீழே எங்க போகுது ஸ்டெம்பிள் அடிச்சுதா இல்லையானே தெரியல. அதுக்கு அடுத்த பாலுமே வந்து போட்டாங்க, தப்பான ஒரு ரிவ்யூ எடுத்தாரு நம்ம ரிஷப் பண்ணிட்டு, அது அவுட் சைட் லெக்கா மாறி அது போச்சு. அதை விடுங்க, அது ரிஷப் பண்ணிட்டு அப்படி பழகிறது தான் பண்றது தான். அதனால இந்த வருஷம் பர்பிள் கேப் ஹோல்டருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு லுங்கிங்கிடி. சரி ப்ரோ, நான் இன்னொன்னு கேக்குறேன். சம்மி வந்து விக்கெட் எடுத்த ரெண்டுலைன்னு சொல்லல, சம்மியும் பிரின்ஸ் ஏதாவது 2 பேர் சேர்ந்து ஒரு 10 வைடு போட்டாங்க 4 ஓவர்ல. ஆமா 10 லோ ஸ்கோரி 140 தான். அந்த 10 வைடுங்கிறது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ கொண்டு வந்திருக்கும். ஒரு 150 ரன்னா இருக்கு, 150 ரன் இல்ல 140ங்கிறது 130 குறைச்சிட்டாங்க. நான் இப்ப 140 ரன்னுங்கிறது 160 காட்டணும், 130 குறைச்சிட்டாங்க. வைடுல பவர் பிளேலயே அங்கேயே 10 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களே. இல்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் சம்மி எடுத்ததுமே நான் என்ன பாக்குறேன், கேஎல் ராகுல் திமுருக்குன்னு அடிச்சு அவுட் ஆனது. ஏன்னா 2 ஸ்லிப் வச்சு போட்டாங்க, நீ எனக்கே 2 ஸ்லிப் வச்சு போடுறியா, நான் இது தூக்கி அடிக்கிறேன்னு அவுட் ஆனது. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுனாலயும் கொஞ்சம் லைட்டா பால் ஸ்கிட் ஆனதுனாலயும் அவரு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நல்ல பால் எல்லாம் கிடையாது, ஒயிட் லைன்ல நல்ல பால் கிடையாது, எடுத்தோட அடி அவுட் ஆகி போயிட்டாரு. எனக்கே 2 ஸ்லிப் வைக்கிறடா நீ, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. இல்ல நான் தான் சொல்லிட்டேனே, கேஎல் ராகுல் நீங்க தான் தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கோசரம் கேஎல் ஃபேன்ஸ் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, இன்டர்நேஷனல் T20க்குலாம் அவங்க எதிர்பார்க்க தேவையில்லை. நான் 1 டே ஒத்துக்கிறேன்.
சென்னைக்கும் டெல்லிக்கும் 11ஆம் தேதி தானே மேட்ச். 11 9ஆம் தேதியா? ஆமா ஆமா அன்னைக்கு நான் ரிவ்யூல பேசுறேன். அன்னைக்கு ரிவ்யூல பேசுறேன். இல்ல அது வந்து சென்னைக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு காதல் கதை இருக்கு. அவர் எங்கனையெல்லாம் பிடிச்சி அடிப்பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பவுலிங்னா அடிக்க மாட்டார். இவ்வளவு பேசணும். நான் இன்னைக்கு ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணணும்னா இல்ல இது டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன்ஸா இல்ல என்னன்னு தெரியல. இன்னைக்கு லக்னோ கொஞ்சம் சூப்பரா பவுலிங் போட்ட மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க? ரெண்டு டீமுமே நல்லா பவுலிங் போட்டாங்க. ரெண்டு டீமே போட்டாங்க. ரெண்டுமே போட்டாங்க. நான் என்ன சொல்றேன், டெல்லி மாதிரி லக்னோல கூட நான் பேட்டிங்க அவங்களுக்கு பட்டா படம் படலைன்னா அவுட் அந்த மாதிரி இருக்க பேட்ஸ்மேன் தான். டெல்லியில ப்ராமினென்ட்டா உங்களுக்கு ஒரு 6 பேட்ஸ்மேன் இருக்கும்போது சூப்பரா பவுலிங் போட்டு ஓரளவுக்கு மேட்ச் எடுத்துட்டு போனாங்கன்னு தோணுச்சு இன்னைக்கு லக்னோ. இல்லை ரிசர்வ் பண்ணிட்டு இந்த பேட்டிங் போன வருஷம் மாதிரி பேட்டிங் ஆர்டர் வச்சிருந்தா அந்த ஆயுஷ் பதன்லாம் மேலே இறக்காம கொஞ்சம் கீழே இறக்க வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக 180 போயிருக்கும். 170 கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மேட்ச் பயங்கர க்ளோஸாக போயிருக்கும். அடிச்சிருக்க மாட்டாங்க. டிசி தோத்துருக்கும். இவர் பண்ண இவரோட சுயநலத்துக்காக மொத்த மேட்சும் முடிச்சு விட்டாரு. அதுதான் உண்மை. நம்ம இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உண்மை அதுதான். இவ்வளவு பேசிட்டோம். இந்த மேட்சோட ஹீரோ சமீர் ரிஸ்வி. ஒரு விக்கெட் ஸ்டப்ஸோ சமீர் ரிஸ்வியோ ஒரு விக்கெட் போயிருந்தா மேட்ச் அங்கே ஓடும். அதுக்கப்புறம் மில்லர் ஒருத்தர் மட்டும் தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஹேமங் பதானிய கொஞ்சம் பாராட்டலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா டேவிட் மில்லர் இறங்குறதா இருந்தது. நீ உக்காரு பம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்ஸை இறக்கி ஒரு சேவ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டீம். என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் சேஞ்சிங் டிசிஷன் அதான். இல்ல எனக்கு நிஜமாவே நான் சொல்லணும்னா சமீர் ரிஸ்வி எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் அந்த 58 இன்னிங்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கேன். வருவாரோ டக்குன்னு நாங்களாம் இறக்கி எங்க டீம்ல இருக்கும் சிஎஸ்கேல இருக்கும் போதெல்லாம் இல்ல சிஎஸ்கேல இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஒரே ஒரு வாட்டி ரஷீத் கான் வந்து 2 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா பண்ணல. முக்கியமான அவர் ஹிட்டர் கிடையாது ப்ரோ. இந்த ரோல் கரெக்டா கொண்டு வர அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் தள்ளிட்டு போறது. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல என்ன பண்ணீங்கன்னா 6வது இடத்துல 7வது இடத்துல ஹிட்டர் கடைசி 2 ஓவர் மட்டும் ப்ராமினென்ட்டா வந்து ஹிட்டர் ஆட வச்சாங்க. அதனால அந்த இடத்துல சமீர் ரிஸ்வி பெர்ஃபார்ம் பண்ணல. டெல்லிக்கு ஏன் பெர்ஃபார்ம் பண்றாருன்னா போன வருஷம் அந்த 50 அடிச்ச மேட்சுமே அவரோட கம்பேக். அது முன்னாடி கருணாயர் ஆட வச்சிருந்தாங்க. கருணாயர் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து 4வது இடத்துல ஆட வச்சாங்க. இன்னைக்கு ஆடின மாதிரியே அந்த இடத்துல ஆடும்போது அவர் இன்னிங்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணி அப்புறமேட்டு லூஸ் பால வந்து 6 அடிக்கிறாரு. அந்த வாய்ப்பு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அவருக்கு தரல. வழக்கம் போலதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல யங்ஸ்டர்ஸை கரெக்டா பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவரை விட்டுட்டாங்க. இன்னைக்கு டெல்லி அந்த விவசாயத்தை வந்து அறுவடை பண்ணிட்டுக்கிறாங்க. சரி, நான் அதுக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். இன்னைக்கு அசுதோஷ் சர்மாவும் ஸ்டார்க்கும் இல்லாமயே டெல்லி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இன்கேஸ் 2 பேருமே வர மாதிரி இருந்ததுன்னா டெல்லி இன்னும் ப்ராமினென்ட்டா ஆடுமா? இல்ல ஓரளவு மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா தட்டு தடுமாறி அங்க எங்கன்னு பட்டுதான் வின் பண்ணாங்க. தட்டு தடுமாறிலாம் சொல்லவே மாட்டேன். அவங்க கரெக்டா தான் ஆடினாங்க. பார்ட்னர்ஷிப் நின்னுட்டாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் மறக்க கூடாது. 119 ரன் பார்ட்னர்ஷிப் 2 பேரும். 140 தான். நீ என்னதான் பிச்சு 140 தான் 140 விக்கெட் போயிடுச்சு. 24க்கு 4 இருந்தது. அததான் சொல்றேன். அததான் நான் அங்க பாரு டாப் ஆர்டர் நம்ம இவங்க டிசி என்னதான் சொன்னோம். டாப் ஆர்டர் 3மே அடிக்கல. அததான் சொல்றேன். தட்டு தடு மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். நீ சொல்ற மாதிரி வந்து அடிச்சிட்டோம் போல. இதே மாதிரி சிமிலர் மேட்ச் தான் டிசிக்கு எல்எஸ்சிக்கு நடந்துச்சு. இதே மாதிரி 65க்கு 5 போய் அசுதோஷ் சர்மா அடிச்சாரு. அந்த அசுதோஷ் சர்மாக்கு பதிலா இன்னைக்கு வந்த சமீர் ரிஸ்வி அடிச்சிருக்கிறாரு. இதே மாதிரிதான் போன வருஷம் டெல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அசுதோஷ் சர்மா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வாய்ப்பு கிடைக்காது ப்ரோ. எனக்கு இதுக்கு மேல இம்பாக்ட் பிளேயர் வந்து சமீர் ரிஸ்வி யூஸ் பண்ணி பாத்துட்டாங்க. அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாரு. இனிமே சமீர் ரிஸ்வி தான் ப்ரிப்பேர் பண்றோம்னு நினைக்கிறேன். அசுதோஷ் சர்மாவை வெளியே அப்படியே உட்கார வைக்க போறான்னு எனக்கு தோணுது. சப்போஸ் இருந்தாலுமே பிளேயர்ஸ் பிடிப்பாரு. இல்ல எனக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன தோணுதுன்னா ஸ்டார்க்கு வந்ததுக்கு அப்புறம் முக்கசியும் நட்ராஜனையும் கையை அரசூர் மேல வச்சுட்டு அந்த மில்லர் எடுக்க மாட்டீங்க. அசுதோஷ் வந்து துள்ள சொல்லுவாங்கன்னு தோணுது. சரி, ஏன் இப்போ ஸ்டார்க் வந்தா நிஷங்காவை எடுத்துட்டு அந்த இடத்துல அபிஷேக் போரல் போட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்ல? ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஏன்னா பிருத்திவி ஷா வாய்ப்பு இல்ல. நான் சும்மா கனவுல கண்டுட்டு இருக்க வேண்டியதா அபிஷேக் போரல் ஆடுவாங்கன்னு தோணுது. ஈக்குவல்ட்டு பிருத்திவி ஷாவே வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இல்ல கண்டிப்பா பிருத்திவி ஷாவுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அது நான் தான் கனவுல மட்டும்தான் இருக்கு. அதை நீயே கண்டுக்கோ. இங்கெல்லாம் கொண்டு வராத கொன்னிடுவேன். ஓ அடிக்கல, அதனால ரிஷங்கா அடிக்கல பாத்துக்கோங்க. பிருத்திவி ஷா வருவாரு. நான் சொல்றேன், ஜோசிகாரமா சொல்றேன், வருவாரு பாத்துக்கோங்க. ஜோசி ஏதோ ப்ரொடெக்ஷன்ல டிசி தெரியாதனமா சொல்லிட்டு வின் பண்ணிருச்சு. டிசி தெரியாதனமாலாம் குடுக்கல ப்ரோ.
எல்எஸ்சி பத்தி எனக்கு தெரியும். எல்எஸ்சி இத்தனை வருஷமா பாத்துருக்கேன், 4 வருஷமா. இப்படிதான் பண்ணுவானுங்க மாக்காடுங்க. சரியா? நான் தான் சொல்றேன், நான் ப்ரிவியூல சொன்னேன், நான் இந்த டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ்ல சொன்னேன். சரி ஓகே, இவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அதே மாதிரி இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஏதாவது இருக்கா தினேஷ்? அதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஆன்சர் வந்து எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரு 20 பேர் கரெக்டா சொல்லிட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே தான் அந்த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர். 20 பேர் சொல்லிட்டாங்க. இது ஒரு கேட்ட கேள்வியில லீடர் போர்டு வந்து நம்ம கிஷன் முல்லக் தான். அவர் தான் லீடர் போர்டுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு. அஜிதேஷ் வேக் ஹவுஸ், அமூல் சேகர்ஸ், எஃப்எஃப்டிஎன் கேமர்ஸ், அஜோஸ் கிளிக்ஸ், இவங்க எல்லாம் 2. இன்னும் இந்த வாரத்துக்கு கேள்விகள் இருக்கு. நீங்க ஒரு எல்லாருமே கேள்வி ட்ரை பண்ணுங்க. லீடர் போர்ட்ல மேல வாங்க. ப்ரோ யாரு ஃபர்ஸ்ட்? கிஷன் முல்லக். இப்ப தெரியும் ப்ரோ, நம்ம டீம்ல கருப்பாடு இருக்கான். இவன் கொஸ்டின் லீக் பண்றான்னு ப்ரோ. எனக்கு கொஸ்டினே தெரியாது ப்ரோ. உங்க கொஸ்டினே தெரியாது. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே சொல்லிடுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அப்ப உண்மை. சரி ப்ரோ விடுங்க. இந்த ஆன்சர் யாருக்கா லீடர் போர்ட்ல டாப் இருக்கா, எல்லா அப்டேட்ஸும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. அங்க வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. எங்களோட பேஜஸும் அதுல லிங்க் ஆயிருக்கும். என்ன எங்களை பர்சனலா ஃபாலோ பண்ணா இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச் ஆகுது அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வேற யாருக்கா மாத்தி கொடுப்பாங்களான்னு எல்எஸ்சி ரிவ்யூல பாருங்க. நாங்க வந்துருவோம் அதுக்கும். இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்குவோம். எல்லாத்துக்குமே பாய்.